கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. புதன் பகவான். புதன் அப்படின்னாவே அறிவு, தெளிவு, கல்வி, ஆராய்ச்சி, புத்திசாலித்தனம், வினைத்திறன், பேச்சில் தெளிவு, விவாதத்தில் வெற்றி, எல்லாத்துலேயுமே முதன்மையாக நிற்பாங்க. தொழில் செஞ்சாலும் சரி, வணிகம் செஞ்சாலும் சரி, எல்லா விதமான அதாவது சகல வித்தைகளுக்கும் சொந்தக்காரர்கள் இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இவர் அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அப்படிப்பட்ட ஆற்றல், சாந்தமான சிந்தனை, துல்லியமான முடிவெடுக்கக்கூடிய திறன், நிதி மேலாண்மை, சேமிக்கக்கூடிய பழக்கம், லாபத்தை எப்படி கொண்டு வரணும், எல்லாமே இவங்க இருக்கக்கூடிய துறைகளில் இவங்க முதன்மையானவங்கள திகழ்வாங்க. ஏன்னா புதன் பகவானினுடைய பிரதிபலிப்பு கன்னிராசிகள் கிட்ட அப்படியே தெரியுங்க. கன்னிராசிகள் பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கு தகுந்த மாதிரி எப்பவுமே இளமை மாறாமல் இருப்பாங்க. அதனால தாங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்காங்க. இதை தான் நாங்கள் இளஞ்சன் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சனி பகவானை நாங்கள் வயதான கிரகம்னு சொல்லுவோம். ஏன்னா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர். இப்போ என்னதான் இவர் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கும் தாராதேவிக்கும் பிறந்திருந்தாலும் இந்த புதன் பகவானுக்கு சந்திரனை பிடிக்காது, குருவையும் பிடிக்காது. புரியுதுங்களா? தன்னிச்சையாக தானாக போயிட்டு சகல வித்தைகளையும் கற்றுக்கிட்டு தனிமையில் உயர்வை பெற்றவர் தான் இவர். சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நவ கிரகங்களில் ஒரு பதவியை பிடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இவருடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டால் கன்னிராசி என்னென்னைக்குமே தோல்வியை தழுவாதுங்க. எதை தொட்டாலும் அது வெற்றியாகவே மாறும். அப்போ கன்னிராசிக்கு இப்போ கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு எடுத்துக்கோங்களேன். எது சிறப்பாக இல்லை, எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையாக வருது, தடைப்படுது, தாமதப்படுது அப்படின்னா உங்களுடைய புதன் பகவான் சரிவர உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு தாங்க அர்த்தம். ஸோ அவரை நம்ம எப்படி சரி கட்டுறது அதையும் பார்ப்பாங்க. இதோட அந்த பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மனம் உருகி போகுங்க. நான் சொல்கிறத கண்டிப்பாக கேளுங்க. நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகுதுங்க. அப்படி என்ன மாற்றங்கள் தாமா நிகழப்போகுது அப்படின்னா உங்களுடைய ராசி கட்டத்தில் உங்களுடைய அதிபதி புதன் பகவானோட சனி பகவானும் சூரிய பகவானும் இணையக்கூடிய இந்த நேரத்தில் நவபஞ்சம ராஜயோகம் உருவாக போகுதுங்க. இது சாதாரணமாக இல்லைங்க. 3 சகாப்தங்களுக்கு அதுக்கப்புறமா இது உருவாக இருக்கு. 3 சகாப்தங்கள் அப்படின்னா 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவானும் சூரிய பகவானும் ஒரே கட்டத்தில் சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த நவபஞ்சம ராஜயோகத்தினுடைய பிரதிபலிப்பு. ஸோ இந்த யோகத்தின் காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்? நிஜமாவே அந்த ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யுமா, இல்லை ஏதாவது பாதிப்பை கொடுக்குமா? எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கும். அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கு உங்களுக்கு பலிக்கணும், உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தணும், அதை முன்னிறுத்தி தாங்க என் அப்பன் முருகப்பெருமானை வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான், என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க வேல் காக்க ஓம் சரவண பவ. அப்பன் முருகனுடைய அருளாசியினால் கன்னிராசியோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் மலையளவு குவிந்திருந்தாலும் அது பனி போல விலகட்டுங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருக்க போகிறீங்க. இந்த பதிவும் உங்களுக்கு நல்லதை மட்டும்தாங்க கொடுக்கும். இப்போ நவபஞ்சம ராஜயோகம். நவ அப்படின்னா என்னங்க? 9 பஞ்சம் அப்படின்னா 5 இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது அரசர்களுக்கு ஏற்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய யோகம். நவ கிரகங்களில் சில கிரகங்கள் 5 இடங்கள்ல இடம், கேந்திரம், திரிகோணம், லாபம், உச்சநலம் நல்ல முறையில் சேர்ந்தால் இந்த யோகம் உருவாகுங்க. ராஜா மாதிரியான செல்வாக்கு, புகழ், அதிகாரம், வெற்றி உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறது தாங்க இந்த நவபஞ்சம ராஜயோகத்தினுடைய விளக்கம். ஸோ இந்த நவபஞ்சம யோகம் அப்படிங்கிறது சூரியன், சந்திரன், குரு, சனி, செவ்வாய் இந்த கிரகங்கள் உச்ச நிலையில் அல்லது சிவ கிரகத்தில் இருக்கிறதுனால உருவாகுங்க. புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் தன்னுடைய தளங்களில் இருந்து பலம் தரது. இந்த சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் இருந்துட்டா ராஜா, பேரு, செல்வம், அறிவு எல்லாமே சேருங்க.
இந்த யோகம் வந்துட்டு ஒருத்தருடைய வாழ்க்கையில் இவங்க இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் இல்லை இவங்க முன்னோர்கள் ஏதாவது கர்ம பலன்கள் செஞ்சுருந்தா கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா பாவ கணக்குன்னு, அப்படி ஒரு பாவ கணக்கு இருந்தாலும் சரிங்க, அதை முழுசுமாக சுத்திகரிப்பு நாங்கள் சொல்லுவோம். ஜோதிட ரீதியாக கர்மா சுத்திகரிப்புன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த யோகம் அப்படிங்கிறது கன்னிராசியோட வாழ்க்கையில் ஏதாவது பாவ கணக்கு இருந்தாலும் அந்த கணக்கை முழுசு தீர்த்து வைக்குங்க. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அரிதான நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். அரசாங்க ஆதரவு, தொழில் வெற்றி பெறும், வியாபாரம் வெற்றி பெறும், வெளிநாட்டில் செல்வாக்கு உயரும், கல்வி கிடைக்கும், அறிவு கிடைக்கும், ஆன்மீகத்திலையும் வளர்ச்சி பெறுவீங்க. புகழோடையும் அதிகாரத்தோடையும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய திறன், அளவுக்கு பொருளாதார ரீதியாக கொடி கட்டி பறக்க முடியுங்க. இது நவபஞ்சம ராஜயோகம் அப்படின்னா வெறும் செல்வம் மட்டும் தர்றது இல்லைங்க. உங்களுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அளவுக்கு பொறுப்புகள் உங்களை சேருங்க. நமக்கு செல்வம் சேர்றதை விட மற்றவங்களுக்கு செல்வ ரீதியாக உதவி செய்கிறதே பெரும் பாக்கியம் இல்லையா? அதுதான் உயர்வு. அது இப்போ இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி, சமூக சேவை, உலக நலனுக்காக உங்களுடைய சக்தியை பயன்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு இந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது சூரியன் மற்றும் சனி பகவானினோட சேர்க்கையால் உருவாகி இருக்கு இல்லையா? இப்போ சூரியன் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதிகாரம், அப்பா, சுயமரியாதை, ஆன்மீக சக்தி, சரிங்களா? சனி பகவான் என்னன்னா கர்ம பலன், பொறுப்பு, கட்டுப்பாடு, தாமதம், ஒழுக்கம். அதே மாதிரி ஆயுளுக்கு சொந்தக்காரன். இந்த 2 கிரகங்களும் சேர்ந்துச்சுன்னா வாழ்க்கையில் கடுமையான சோதனைக்கு பின்னாடி வெற்றி கிடைக்கும். என்னம்மா சொல்கிற? ஆல்ரெடி நாங்கள் சோதனையில் தாம்மா இருந்துக்கிட்டு இருக்கோம், திரும்பவும் சோதனை வரும்னு சொல்கிறியா அப்படின்னா கிடையாதுங்க. ஆல்ரெடி சோதனையை அனுபவிச்சிட்டீங்க. அந்த சோதனைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதனைகளாம். அந்த சோதனைகள் மாறப்போகுது. இதோட உங்களுக்கு அதிகாரமும் பொறுப்பும் கிடைக்குங்க. கண்ணுக்கு தெரியாத கர்ம சோதனைகள் எல்லாமே மறைய போகுது. பொறுமையோடு இத்தனை நாளாக நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டீங்க. இனி உங்களுக்கு நிலையான வெற்றி உறுதிங்க. கன்னிராசி அப்படின்னாவே புதன் பகவானினுடைய ஆட்சி இல்லையா? புதன் அறிவும் திட்டமிடுதலும் தரக்கூடியவர். ஸோ இந்த நவபஞ்சம யோகம் சேர்றப்போ தொழில் உத்தியோகத்தில் வளர்ச்சி பெறுவீங்க. அரசு தொடர்பான துறைகளில், அதாவது அரசாங்க வேலை, நிர்வாகம், நீதித்துறை, போலீஸ், இந்த மாதிரியான துறைகளில் வாய்ப்பு அதிகரிக்கும். ஐடி, கணக்கு, சட்டம், ஆராய்ச்சி, மருத்துவம், இந்த மாதிரியான துறைகளில் உயர்ந்த பதவி கிடைக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் முயற்சிகளால் தாமதப்படும். ஆனால் தடைப்பட்டது நிலையான உயர்வு கிடைக்குங்க. முயற்சி பண்ணுங்க. முயற்சியை மட்டும் என்றைக்குமே கைவிட்றாதீங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முயற்சியை மட்டும்தாங்க எதிர்பார்ப்பாரு. நீ இல்லைப்பா நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறேன். நீங்கள் எந்த ஒரு எட்டு எடுத்து வச்சிங்கனாலும் போதும், சரி பரவாயில்லப்பா இவன் எந்த உயர்வுக்கு தகுந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி சனி பகவான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதெல்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கக்கூடிய ஒரு சிலர் வாய்ப்புகளை கூட அடைச்சி விட்டுருவார். அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பாருங்க, சோதனையை கொடுப்பாருங்க. சோதனையை தாண்டிட்டா சூரிய பகவான் தரக்கூடிய வெளிச்சம் எப்படி இருக்குன்னா உலகத்துக்கே ரொம்ப பிரகாசம் தரக்கூடியவர். இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு ஒரு விஷயத்தை உங்களால் மறைச்சி வைக்க முடியாது. அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது சூரிய பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. அவர் உங்களுக்கு நல்லதை மட்டும்தாங்க செய்வார். எல்லா இடத்துலையும் செல்வம், முதலீடு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நல்ல சேமிப்பு உருவாகும். குடும்பத்தில், நிலத்தில் செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து சேருங்க. உங்களுடைய மூதாத சொத்துக்கள் எல்லாமே உங்கள் கைக்கு சேருங்க. தாமதமான செல்வங்கள் எல்லாமே இப்போ சேரும். அது பணமாவோ, பொருளாவோ, நகையாவோ, இல்லை வீடு, காடுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில் சொத்துக்கள் சேரும். அதனாலயா நிலச்சி நிற்குங்க. அதே மாதிரி குடும்பங்கள் மற்றும் உறவுகள், அப்பா மகன் உறவுகளில் சில நேரங்களில் மனக்கசப்பு வரும். ஏன்னா சூரிய பகவானினுடைய பையன்தாங்க சனி பகவான். அப்போது மகன் உறவு எப்போவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி மோதல் தான் இருக்க செய்யும். அது போல தான் பொறுமையாக நடந்துக்கோங்க. உறவுகள் மீண்டும் வலுவாக்கிக்கலாங்க. பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல பலன்களை அனுபவிப்பீங்க. உறவுகள் ரீதியாக, அடுத்து காதல் ரீதியாக, திருமண வாழ்க்கையில் சோதனைகள் இருக்குங்க. உண்மையான உறவு மட்டுமே
நிலச்சிருக்கும். ஏதாவது அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க. ஒருவேளை உங்களுடைய உறவு உங்களை விட்டு போகுதுனாலும் நீங்கள் வருந்த வேண்டாம். அதே மாதிரி திருமணத்தில் வயதான மற்றும் பெரிய மனுஷங்களோட ஆசீர்வாதத்தால் நல்ல வரன் அமையுங்க. ஆரோக்கியம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் விளையாடுவார். மன அழுத்தம் சூரிய பகவான் காரணமாக 2 பேருமே உங்களுக்கு சலிச்சவன் இல்லைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. ராசி மண்டலத்தில் காலபுருஷனுக்கு 6வது வீடு புதன் பகவானினுடைய வீடு. கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு மாதம் இருப்பு வைக்கக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கன்னி ராசி அப்படின்னாவே பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் பார்த்தோன்னா இவங்க நில தத்துவத்தை குறிக்கக்கூடியவங்க. அதாவது பூமி தத்துவம்னு சொல்லுவாங்க. நிலைத்தன்மை இருக்கும், பொறுமை இருக்கும், நடைமுறைக்கு என்ன ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடியவங்க. பாசிபிளாக இப்போ என்ன நடக்கும், இப்போது இந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி திங்கிங் கொண்டவங்க. பொருள் பாதுகாப்பு, உழைப்பால் உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க. அறிவு, கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி ஒழுங்கு வேலை, உழைப்பு, புக்தி, பகுத்தறிவு, இது எல்லாமே கன்னி ராசிக்கிட்ட இயல்பாக இருக்கக்கூடியதுங்க. சேவை பண்பானமாக அதிகங்க. ரொம்ப ஒழுக்கமானவங்க. இது இப்படின்னா இப்படித்தான், நான் தன் தேவைக்காக அப்பப்போ ஒரு அவதாரம் எடுக்கக்கூடிய ஆட்களை இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இந்த ஜால்ரை அடிக்கிறது, தன்னோட ஆதாயத்துக்காக மற்றவங்களுக்கு எடுக்கிறது, இது எல்லாமே கன்னிக்கு சுத்தமாக வராத ஒரு விஷயம். பயங்கர புத்திசாலிங்க. இவங்களால முடியாதது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. இவங்க அதை தனக்காக பயன்படுத்த மாட்டாங்க. எப்போவுமே தனக்காக ஒரு வேலையை கூட செய்ய மாட்டாங்க. இவங்க நினைச்சா முடியும், நினைக்க மாட்டாங்க. இவங்க வளர மாட்டாங்க. இவங்க நல்லா இருக்க மாட்டாங்களே தவிர, நல்லா இருக்க மாட்டாங்கன்னா அழகுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ குறைவில்லை. தன்னை வாழ்க்கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு நடந்துக்கிறது. ஆனால் தன்னை சார்ந்தவர்களுக்கு கண்ணும் கருத்துமா பார்த்து பார்த்து ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்கறதுல கன்னி உயர்வை சேர்ந்தவங்க. குடும்பத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இவங்க காரணகர்த்தாவாக இருப்பாங்க. கோபம் இருக்கும், ஆனால் காட்டிக்க மாட்டாங்க. இவங்க நினச்சா அந்த கோவத்தை காட்டினா போதும், அந்த குடும்பம் சீராயிரும். ஆனால் விளையாட்டுக்கு கூட இந்த கோவத்தை நம்ம காட்டக்கூடாது. அதாவது தப்பு செய்கிறது தன்னை சார்ந்தவங்க தான், தன் குடும்பத்தார்கள் தான். இதனால் பெரிய பிரச்சனை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, என் குடும்பம் தானே, அதை நான் தாங்கிக்கிறேன். இப்படி அதாவது தன்னால் போய் கெடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆடு தானாக தலையை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே கன்னிக்கு பொருத்தமாகுங்க. இவங்க தன்னோட வீட்டையோட ஒட்டுமொத்த முயற்சிக்கும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் மெழுகுவத்தி மாதிரி உருகக்கூடியவங்க, மாடு மாதிரி உழைக்கக்கூடியவங்க. எல்லாத்தையுமே சலிச்சுக்கிட்டு தனக்குன்னு இதுவரைக்கும் எதையும் யோசிக்காம தியாக உள்ளம் கொண்ட கன்னிராசிக்கு அங்கீகாரமோ ஆதரவோ அன்போ கிடையாதுங்க. நீ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட ஒரு நாதி கிடையாது. ஸோ இப்படித்தான் வாழக்கூடிய கன்னி நமக்கு தான் யாருமே உண்மையா இல்லை, நம்ம மேலே தான் யாருமே அன்பு வைக்கலை, நம்ம யாருக்கும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. அவங்க செய்யாட்டினாலும் பரவாயில்ல, நான் செஞ்சுட்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரி குணநலம் கொண்டு கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசிக்கு இந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி, அதாவது சந்திர பகவானினுடைய வீட்டுக்கு சுக்கிர பகவான் போகக்கூடிய இந்த காலகட்டம் அடுத்த 25 நாட்கள் கன்னி ராசிக்கு சாதகமா பாதகமா தெளிவாக சொல்கிறேங்க. கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகிறாரு. பணம் கொட்டும், ஆனால் காதல் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணுங்க. இப்போ பொதுவாக சுக்கிரன் அப்படிங்கிறவர் யாருங்க, சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதி. திருமணம் உள்ளிட்டு சுபகாரியங்களுக்கு அதிபதியும் இவர் தான். இவரை களத்திரக்காரகர்னு சொல்லுவோம். வண்டி, வாகனம், தொழில், கூட்டாளி, சக வாழ்க்கைக்கு எல்லாமே சுக்கிர பகவானினுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவானை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசுரர்களோட குருன்னு சொல்லுவோம். இவரை பொறுத்த வரைக்குமே நண்பன் ஸ்தானத்தை நிர்ணயிக்கிறதும் இவர் தான். ஸோ சுக்கிரனுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
முக்கியமான இடம்ங்க. கலை, அழகு, ஜவுளி இந்த மாதிரி துறைகளை இந்த மாதிரி துறைகளில் கூட சுக்கிர பகவான் தான் அதிபதியாக நிற்கிறாரு. ஸோ இப்போ இவர் கடக ராசிக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது உங்கள் ராசி கட்டத்தில் இருந்து 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது சந்திரனோட வீட்டுக்கு அங்கே யார் உச்சம் பெற்றிருக்காங்கன்னா குரு பகவான், தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் அங்கே தான் இருக்காருங்க. சுக்கிர பகவான், குரு பகவான் இவங்க 2 பேரோட அமைப்பு அப்படிங்கிறது கன்னிக்கு சுக்கிரன் உங்களுக்கு 2க்குரியவர். 2க்குரிய இடம் அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். என்னதான் இவர் ஆசிரியரோட குருன்னு சொன்னாலுமே நாங்கள் ஜோதிடத்தில் இவர் சுபக்கிரகம்னு தான் சொல்லுவோம். இவரை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பாரு, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. எந்த விதமான பயமும் உங்களுக்கு வேண்டாங்க. எல்லாமே தான் சொல்கிறேன். தொழில் பற்றியோ குடும்பத்தை பற்றியோ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தோ எதை பற்றியோ கவலைப்பட வேணாம். எதெல்லாம் உங்களுக்கு பயம் இருந்துச்சோ, எதெல்லாம் பாதிப்பு கொடுத்துட்டு இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ சரியாகக்கூடிய காலகட்டங்க. குறிப்பாக திடீர் பணவரவு கிடைக்குங்க. அப்படி பணம் வர்றப்ப அதை கையாளுறதுல மட்டும் கன்னி ராசி மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி வாக்கு சார்ந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். ஏன் கன்னி ராசிக்கு இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, எடுத்தது எல்லாமே கன்னி ராசிக்காரங்க தான். நான் உனக்கு செஞ்சு தரேன், நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறதுனாலேயே நிறைய இடங்களில் சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சொல்லி கூட கொடுத்துருங்க. ஆனால் முடியும்னு சொல்லி போய் நிற்காதீங்க. அது உங்களுக்கு வேதனையை கொண்டு வரும். அதே மாதிரி எதை பேசணும் எதை பேசக்கூடாது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. உங்களுக்கு நல்லதையே பேசினாலும் சரி, அது மற்றவங்களுக்கு தொந்தரவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுவே உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? நீங்கள் நல்லதே செஞ்சாலுமே அது கட்டத்தில் போகும். நீங்கள் நல்லதே பேசினாலும் அது மற்றவங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கப்படுங்க. அதனால் பார்த்து பக்குவமாக பேசுங்க. மற்றபடி ராஜயோகம் இருக்குங்க. குடும்பாதிபதி இவரால் கணவன் மனைவி உறவு விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க. கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கணும். அதே மாதிரி இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் மறைவதுனால ராஜயோகம் கிடைக்குங்க. தனவரவு அதிகமாகுது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த நன்மைகளை பெற போறீங்க. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, மறைந்துள்ள தனம் கிடைக்க போகுதுங்க. அந்த தனம் அப்படிங்கிறது வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ முயற்சி பண்ணுங்க. யோகமான காலகட்டம்ங்க. சுக்கிரன் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திடீர் வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமாக அந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது கன்னிக்கு சூப்பரான காலகட்டமாக இருக்க போகுது. அதே மாதிரி ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதாவது மனசளவில் காயங்களை சுமந்து கொண்டிருந்த உங்களுக்கு அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மருத்துவர்கள், நல்ல மருத்துவமனை கிடைக்கும். திருமண யோகம் கைகூடி வரும். நல்ல வரன் கிடைக்கும். நல்ல உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகுதுங்க. ஆனால் காதல் விவகாரங்களில் கன்னிராசி உஷாராக இருக்கணுங்க. காதல் விஷயத்தில் உஷாராக இருக்கணும். ஏன்னா காதல் வலி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம காதலிக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க நம்ம கூட இருந்தால் நம்மோட வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரமானதா அப்படிங்கிறத பார்த்து பக்குவமாக செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. ஒட்டுமொத்தமாக கன்னிராசி அதுக்கப்புறமா தான் அவதிப்படுங்க. அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே நல்லா படிப்பாங்க. அதுவும் கன்னியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் அதிபதி. புதன் யார்? படிப்புக்கு சொந்தக்காரர். ஸோ இந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது
இருக்கிறது. புதன் பகவானினுடைய நிலைக்குமே சாதகமாக இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அமோகமான ஏற்றம் இருக்குங்க. உங்களுக்கு சுக்கிரன் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா, கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷர் இது எல்லாமே உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைப்பளு உண்டாகும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தாய்மாமன் சார்ந்த உறவுகளால் இப்போ நீங்கள் சிறப்பை பெறக்கூடிய காலகட்டம். சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் பண்ணுறது திடீர் அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக கிடைக்க வைக்குங்க. பங்கு சந்தையில் பணவரவு உண்டாகும். வெளிநாட்டிலேருந்து பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதிக ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக இது இருக்குதுங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா கன்னி ராசிக்கு சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த 25 நாள்கள் அன்பு, பாசம், சிந்தனை எல்லாமே வளருங்க. நல்ல உயர்வு இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் பாசம் நிறைந்திருக்குங்க. சின்ன சின்ன சண்டைகள் கூட பேசியே தீர்த்து வச்சிருவீங்க. காதல் உறவாக இருக்கட்டும், தாம்பத்திய உறவாக இருக்கட்டுங்க, எல்லாமே வலுவாக இருக்கும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கன்னி ராசி